அனைவருக்கும் மாலை வணக்கம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. என்னோடய பேர் சுரேஷ் பாபு, வாழும் கலையுடைய மூத்த ஆசிரியர். இவங்க ஜோதி போரா, இவங்க வாழும் கலையுடைய மீடியா கோஆர்டினேட்டராக இருக்காங்க தமிழ்நாடுடைய. ஸோ உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். சுமார் 43 வருடங்களுக்கு முன்னாடியாக வாழும் கலை அப்படின்ற நிறுவனத்தை நிறுவி இன்று ஏறத்தாழ 180 நாடுகளுக்கு மேல் 500 மில்லியன் மக்கள் பயனடையும் வகையில் இந்த நிறுவனத்தை வளர்த்து இன்று உலகம் முழுவதும் பெரும் புகழுடன் விளங்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய பரம்பூஜை குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களுடைய ஆசியுடன் இந்த நிறுவனமானது இன்று உலகெங்கும் மக்களுக்கு ஒரு வன்முறையற்ற, ஒரு மனம் அழுத்தமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிறுவனத்தின் சார்பாக ஏறத்தாழ் 76க்கும் மேற்பட்ட பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன. வாழும் கலை நிறுவனத்தின் இந்த 76 மேற்பட்ட பயிற்சிகளால் அதனுடைய நோக்கம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், நாமெல்லாம் இழந்த புன்னகையை மீட்டு கொண்டு வருவதுதான் வாழும் கலையுடைய முக்கியமான நோக்கம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா, மக்கள் எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், எந்த துறையை எடுத்தாலும் மன அழுத்தம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பல மனநோய்கள் ஏற்பட்டு அவர்களுக்கு அதன் மூலம் பல உபாதைகள் ஏற்பட்டு அவதிப்படுவதை நாம் கண்கூட கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழும் கலை நிறுவனம் உலகம் முழுவதும் பரப்பி கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான பயிற்சிகள் மூலமாக பெரிய மாற்றத்தை உலகம் முழுவதும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதன் சாட்சி தான் இந்த 500 மில்லியன் மக்கள் இது வரைக்கும் இந்த பயிற்சிகளை பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவுக்கு ஒரு அங்கீகாரம் தற்போதைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்ததுக்கு பிறகு யோகா உலகம் ஃபுல்லவும் ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு பயிற்சியாக மாறுவதற்கு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள். அதற்கான ஆலோசனைகளை வழங்கிய எங்களுடைய குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் அதன்படி ஜூன் 21 அன்று உலக யோகா தினமாக உலகம் முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதே போன்று அதுக்கு பெருமையூட்டும் வகையில் நம்முடைய பாரத கலாச்சாரத்தை, நம்முடைய பண்பாடை பெருமையூட்டுகின்ற வகையில் இன்று ஐநா சபையானது உலக தியான தினத்தையும் அங்கீகரித்து விட்டது என்பது மிகவும் பெருமையுடன் உங்கள் முன் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். இதற்கு எங்களுடைய குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் எடுத்த முயற்சி வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் அந்த முயற்சியை எடுத்து இன்று இந்தியாவின் பெருமையை உலகம் முழுவதும் நிலைநாட்டியுள்ளார்கள். அது தொடர்பாக ஒரு சின்ன ப்ரெஸ் ரிலீஸ் அதை நான் உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணிடுறேன். அதற்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஐக்கிய நாடுகள் சபையில் உலக தியான தினம் குறித்து முக்கிய உரை நிகழ்த்துகிறார்கள். அதன் பின்னர் உலகம் முழுவதும் நேரடி தியானமானது நடைபெற இருக்கின்றது. உலகம் தியானிக்கிறது குருதேவருடன் என்ற தலைப்பில் டிசம்பர் 21 இரவு 8 மணி இந்திய நேரப்படி இந்த நிகழ்ச்சியானது உலகம் முழுவதும் நடக்க இருக்கின்றது. உலகளாவிய ஆன்மீக தலைவர் மற்றும் மனிதாபிமானத்தின் துறையில் முன்னோடியாக விளங்கி கொண்டிருக்கின்ற குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் 2024 டிசம்பர் 21 சனிக்கிழமை அன்று ஐக்கிய நாடுகள் சபை பொது சபையின் தீர்மானம் மூலம் டிசம்பர் 21 தினத்தை உலக தியான தினமாக அறிவித்ததை தொடர்ந்து நேரடி உலக தியானத்திற்கு வழிகாட்ட இருக்கின்றார். இந்த வரலாற்று நிகழ்வு தியானமானது இந்த ஒரு வருடத்தோடு நிற்காமல் தொடர்ந்து எல்லா வருடமும் இதே நாளன்று நடப்பது என்பது பாரதத்திற்கும் வாழும் கலை நிறுவனத்திற்கும் மிகவும் பெருமை ஊட்டும் வகையில் இருக்கின்றது. இந்த தியானம் பயிற்சி மூலமாக ஒற்றுமையும் மன நிம்மதியும் மனமற்ற ஒரு நிலைமையும் மக்களுக்கு சென்றடைய வாழும் கலை மிகவும் உதவுகின்றது. அதற்கு ஐநா சபை அங்கீகாரம் அளித்தது மிகவும் ஒரு பெருமையான ஒரு விஷயம். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா மிஷன் 2024 டிசம்பர் 20 அன்று ஐக்கிய நாடுகளின் தலைமையகத்தில் முதல் முறையாக உலக தியானத்தை நிகழ்த்த இருக்கின்றது. இந்த நிகழ்வில் குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஒரு முக்கியமான உரை நிகழ்த்த இருக்கின்றார். உலக அமைதி மற்றும் ஒற்றுமைக்கான தியானம் என்ற தலைப்பில் அந்த நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. இது ஒரு நினைவூட்டு நிகழ்ச்சியாக, நாளைய நிகழ்ச்சிக்கான நினைவூட்டு நிகழ்ச்சியாக நடக்க இருக்கின்றது. தியானத்தை ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரித்தது என்பது
எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு பெருமை ஊட்டக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளோம். தியானம் ஆன்மாவை வளர்க்கின்றது, நம்முடைய மனதை செம்மைப்படுத்துகின்றது, மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்றது, மன நிம்மதி ஏற்படுத்துகின்றது. இதை ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரித்து விட்டது நம் பாரதத்திற்கே ஒரு பெருமை ஊட்டக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்று குருதேவர் ஏற்கனவே அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்கள். ஸோ மன அழுத்த நிவாரணம் மற்றும் மோதல் தீர்க்கும் முயற்சிகளில் முன்னோடி என்று புகழ்பெற்ற குருதேவர் மூத்த ஐநா தலைவர்கள், தூதர்கள் மற்றும் சர்வதேச பிரதிநிதிகளுடன் தியானத்தின் அமைதிக்கும் ஒற்றுமைக்கும் உகந்த முக்கியத்துவத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். உலகளாவிய நேரடி நிகழ்ச்சி டிசம்பர் 21 அன்று குருதேவர் ஒளிபரப்பாகும் நேரடி நிகழ்வை நடத்துகிறது. இதில் லட்சக்கணக்கானோர் தியானத்தில் ஈடுபட்டு இரவு நேரத்தில் அர்த்த நாள் நிலா, அதாவது வின்டர் சால்ஸ்டைஸ் தினத்தை முன்னிட்டு தியானத்தின் முக்கியத்துவத்தை அவர் நினைவூட்ட இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியின் விவரங்கள் பின்வருமாறு. இதன் தலைப்பு உலகம் தியானிக்கிறது குருதேவருடன் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி நடத்த இருக்கின்றார்கள். இந்திய நேரப்படி டிசம்பர் 21 மாலை 8 மணி அளவு, இரவு 8 மணி அளவு இந்த நிகழ்ச்சி நடக்கின்றது. இதில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். https://aolf.me/worldmeditationday என்ற லிங்கில் சென்று அனைத்து பொதுமக்களும் கலந்து கொள்ள வகையில் இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த உலக தியானத்தின் முக்கியத்துவம் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலக தியானத்தை ஐக்கிய நாடுகள் பொது சபை அங்கீகரித்தது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அது தியானத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. இன்றைய நாளில் பார்த்தீர்கள் என்றால் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு திசை மாறி செல்கின்றார்கள் இளைஞர்கள். அவர்களை நேர்வழியில் கொண்டு வர இந்த நவீன சவால்களை தியானம் மூலம் சரிப்படுத்த முடியும் என்பதை குருதேவர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். குருதேவர் 43 ஆண்டுகளாக தியானத்தின் நன்மைகளை 180 நாடுகளில் பரப்பியுள்ளார்கள். மனம் தெளிவாகவும் உணர்ச்சி மிக்கதாகவும் அந்த உணர்ச்சி வசப்படுகின்ற மனத்தை மீறுகின்ற வகையிலும் இந்த தியான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்துள்ளது. உலகத்தின் பல இடங்களில் அமைதியை மேம்படுத்தும் முயற்சிகளாக குருதேவர்கள் பல முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார்கள். இலங்கை, ஈராக், வெனிசுலா மற்றும் கொலம்பியா போன்ற நாடுகளில் பல்வேறுபட்ட உள்நாட்டு போர்கள் நடத்துகின்ற போது குருதேவர் ஆற்றிய பணி நீங்கள் அனைவரும் அறிந்ததவை. அது மட்டுமல்லாமல் 500 ஆண்டுகளாக தீர்க்க முடியாத பாபர் மசூதி, ராமல் கோவில் பிரச்சனையை மிகவும் அருமையாக எளிமையாக அந்த கமிட்டியில் அவர் பங்கிட்டு அனைவரின் ஒத்துழைப்புடன், அது ரொம்ப முக்கியமான வார்த்தை, அனைவரின் ஒத்துழைப்புடன் அந்த அருமையான அந்த ஒரு சுமூகமான ஒரு தீர்ப்பை ஏற்படுத்திய பங்கு குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களுக்கு கண்டிப்பாக அவரை சாரும். அப்பேற்பட்ட அவருடைய தலைமையில் இந்த தியான நிகழ்ச்சியானது நாளைய தினம் உலகம் முழுவதும் நடைபெற உள்ளது. பத்திரிகையாளரான நீங்கள் அதை உலகம் முழுவதும் கொண்டு சென்று மக்களுக்கு இந்த தியான நிகழ்ச்சியில் அவர்கள் கலந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுடைய மனநிலையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இந்த நிகழ்ச்சி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடன் இப்பொழுது நம்முடைய அருமையான அஸ்ட்ராலஜர் மட்டுமல்லாமல் அவரை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையில்லை. அவர் பிஜேபியின் மூத்த நிர்வாகி. அவர் எங்களுடன் சேர்ந்து ஒரு தியான விரும்பி அவர் எங்களுடன் சேர்ந்ததில் மிகவும் பெருமிதம் அடைகின்றோம்.